கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் மீண்டும் சமூகத்திற்குள் செல்வதை தடுக்கும் வகையில் உரிய சட்ட விதிகளின் கீழ் அவற்றை விரைவாக அளிக்குமாறு ஜனாதிபதி இதன்போது சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு அறிவுறுத்தினார். குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த செயல்முறையை விரைவுபடுத்துவதன் மூலம் பொதுமக்கள் மற்றும் சோதனைகளில் ஈடுபடும் குழுக்களிடையே நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாடு ஒன்றாக தேசிய திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் சுற்றுவளைப்புகள் மற்றும் கைதுகள் உள்ளிட்ட போதைப்பொருள் தடுப்பு வேலைத்திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் போதைப்பொருள் தொடர்பான சோதனைகள் 80% அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் புனர்வாழ்வு பெற்ற பின்னர் மீண்டும் அந்த பழக்கத்திற்கு உள்ளாவதை தடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளுக்காக தனி நீதிமன்றத்தை நிறுவுதல், அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை பெறுவதை விரைவுபடுத்துதல் மற்றும் வழக்கு தாக்கல் செய்வதை துரிதப்படுத்துதல் ஆகியவற்றிற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்தார்.